ரூ. 2000 பட்ஜெட்ல OnePlus ஓட ஒரு பெஸ்ட் TWSனா அதுதான் OnePlus Nord Buds 3. ஸோ இந்த இயர்பட்ஸோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்க பட்ஜெட் 2000 தான் அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் கண்டிப்பா வந்து பெஸ்ட் சாய்ஸா தான் இருக்கும். கண்டிப்பா OnePlus ஓட ப்ராடக்ட் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸோ இதுல எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோனே இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ள வழக்கம் போல டைப் A to டைப் C கேபிள், 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ், நாட் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க அண்ட் யூசர் மேனுவல் இருக்கு. வெல் இதுதான் OnePlus Nord Buds 3 ஓட கிரே கலர் வேரியன்ட்டுங்க. இது இல்லாம ஒரு ப்ளூ கலர் வேரியன்ட் கூட இருக்கு. ஸோ கேஸ் வந்து நல்ல ஒரு கிளாஸியான ஒரு ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ள இயர்பட்ஸ் வந்து இருக்கு. நம்ம ஆல்ரெடி Nord Buds 3 Proல பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒரு டிசைன்ல தான் இருக்கு. ஸோ ரீசெண்டா லான்ச் பண்ண Nord Buds 4 Proக்கும் இதுக்கும் வந்து நீங்க கம்பேர் பண்ணலாம். லைக் இதோட டிசைன் எப்படி இருக்கு, இதோட டிசைன் எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா Nord Buds 3 Pro வரைக்கும் இதே மாதிரி டிசைன் தான் இருந்தது. இப்போ 4 Proல தான் வந்து மாத்திருக்காங்க. அண்ட் பட்ஸ் வந்து Nord Buds 4 Proல நல்ல லைட் வெயிட்ல இருக்கு. ஆனால் இந்த பட்ஸ் 3ல வந்து இயர்பட்ஸ் கொஞ்சம் வெயிட்டாக வந்து இருக்கு. வெல் இதோட விலை வந்து 4000 அண்ட் இதோட விலை 2000. ஸோ 2Kக்கும் 4Kக்கும் நடுவில் OnePlus என்ன வித்தியாசங்களை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கனெக்ஷன் வந்து பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு OnePlus Nord Buds 3 காமிச்சிடுச்சு. ஜஸ்ட் கிளிக் பண்ணி பேர் பண்ணிக்கலாம். Nord Buds 3 2K பட்ஜெட்ன்றதுனால இதில் ஹைரஸ் கோடெக் வராது, LHDC ஆடியோ கோடெக் வராது. இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. நீங்கள் OnePlus, Realme, Oppo ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ கனெக்ட் பண்ணோடனே உங்களுக்கு இயர்பட்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து கிடைச்சிடும். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ANC வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் 32 டெசிபல்ஸ் ANC கொடுக்குறாங்க. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிடெக்ஷன் வந்து இருக்காது ANC. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வியர் பண்ணல. இப்போ கூட என்னால் டிரான்ஸ்பரன்சி மோட், ஆஃப் மோட் இதெல்லாம் வந்து போட்டுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த 4Kக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ 4K TWS வந்து இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வந்து இப்போ வெளியில தான் இருக்கு. நான் நாய்ஸ் கேன்சலேஷன் போடுறேன், வரல பாருங்க. வியர் யுவர் இயர்பட்ஸ்னு வரும். நான் வியர் பண்ணாதான் ANC வந்து ஆன் ஆகும். வியரிங்கில் இருக்கும்போது நீங்கள் என்ன மோட் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் ஒர்க் ஆகும். இப்போ ANC ஆன் ஆகிடுச்சு. இப்போ எடுத்தனா ANC ஆஃப் ஆகிடும். பட் இந்த மாதிரி ஆட்டோ டிடெக்ஷன் வந்து இப்போ நம்மளுக்கு OnePlus Nord Buds 3ல கிடையாது. மற்றபடி Nord Buds 3ல உங்களுக்கு OnePlus 3D ஆடியோ ஃபீச்சர் வந்து இருக்கு. அண்ட் சவுண்ட் மாஸ்டர் EQல வழக்கம் போல் பேலன்ஸ்டு செரனேட் பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேஸ் வேவ் வந்து OnePlusக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் தான். இந்த அல்காரிதம் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. பேஸ் செட் பண்ணிவிட்டு இந்த பேஸ் வேவில் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்குறேங்க. நம்ம Nord Buds 4 Proல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பேஸ் வேவ் வந்து உங்களுக்கு 5 ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேஸ் வேவ் பார்த்தீங்கன்னா +5 இதுலேருந்து -5 தான் இருக்குது. ஆனால் பட்ஸ் 3ல பாருங்களேன் 10 பாயிண்ட் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் செரனேட் EQ செட் பண்ணிங்கன்னா இது வந்து கிளாசிக்கல் அக்கோஸ்டிக் கேட்கறதுக்கு. அண்ட் மேபி கிளாசிக்கல் அக்கோஸ்டிக் நீங்கள் செரனேட் வச்சாலும் OnePlus வந்து எப்படின்னா ரொம்ப மிட்ஸ் அண்ட் பேஸ் ஃபோக்கஸ்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பேஸ் வேவ் எனேபிள் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் மைனஸ் தள்ளி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். அண்ட் மற்றபடி கேமரா ரிலேட்டட் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸ் கண்ட்ரோலில் எல்லா ஆக்ஷனுமே இருக்குங்க. லாங் டச் அண்ட் ஹோல்டுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் அண்ட் டவுனுக்கு லாங் டச் அண்ட் ஹோல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஒரு விஷயம் தான் ரியல்மியில் எப்போவுமே மிஸ் ஆகும். பட் அது வந்து OnePlus எப்போவுமே பக்காவாக வந்து பண்ணுறாங்க. டச் ஆக்ஷன், சிங்கிள் டேப், டபுள் டேப், ட்ரிபிள் டேப், டச் அண்ட் ஹோல்டு, லாங் டச் அண்ட் ஹோல்டு, ஷார்ட் டச் அண்ட் ஹோல்டுக்கு ANC ஆக்டிவேட் ஆகும். லாங் டச் அண்ட் ஹோல்டு பண்ணிங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து டுவல் கனெக்ஷன் இருக்குங்க. ஸோ டிஃபால்ட்டாக அது எனபிள்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப மேனுவல் பேரிங் மோட் போட்டுக்கலாம். இயர்பட்ஸ் வச்சுட்டு இதில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் லைட் எரியும். அப்புறம் மேனுவல் பேரிங் மோட் போட்டு இன்னொரு ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து ஃபைண்ட் மை இயர்பட்ஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. மோர் செட்டிங்ஸில் ஹே மெலோடி ஆப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேருந்து கூட ஹே மெலோடி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் OnePlus, Oppo, Realme ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் ஹே மெலோடி ஆப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த Nord Buds 3ல இதெல்லாம் பார்த்தீங்க மெயினாக ANC வந்து ஆட்டோ ANC டிடெக்ஷன் Nord Buds 4 Proல கிடைக்கும். அது வந்து Buds 3ல கிடைக்காது. மற்றபடி Buds 4 Proல என்னன்னா டுவல் கனெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கேருந்தே நீங்கள் எந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணீங்களோ அந்த ஃபோன்லேருந்தே இப்போ நீங்கள் 3 டிவைஸ் 4 டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் எல்லா டிவைஸுமே வந்து இங்கே காட்டும். அந்த எல்லா டிவைஸுமே நீங்கள் எந்த டிவைஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிவைஸை கிளிக் பண்ணி இங்கேருந்தே கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர் வந்து Nord Buds 3ல வந்து கிடையாது. அண்ட் மற்றபடி ஹைரஸ் மோடு வந்து Nord Buds 3ல கிடையாது. AI டிரான்ஸ்லேட் ஃபீச்சர் கிடையாது. கேமோட காணும். அண்ட் சவுண்ட் இந்த ரிலாக்ஸ் சவுண்ட்ஸ்ன்ட்டு ஒரு செட் ஆஃப் சவுண்ட்ஸ் கொடுப்பாங்களே அந்த ஃபீச்சர் வந்து இல்லை. அப்புறம் மோர் செட்டிங்ஸில் இந்த இன்இயர் டிடெக்ஷன் கிடையாது. அண்ட் அதே மாதிரி ஸ்லைடிங் வால்யூம் கண்ட்ரோல் ஃபீச்சர் Nord Buds 4 Proல வந்திருக்கு. அந்த ஃபீச்சருமே வந்து Nord Buds 3ல வந்து கிடையாது. பேட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இயர்பட்ஸ் கேஸில் வச்சிங்கன்னா போதும். கேஸ் அண்ட் இயர்பட்ஸோட பேட்டரி பர்சன்டேஜ் உங்களுக்கு இது டாப்பில் வந்து காமிச்சிடும். வெல் கைஸ், ஃபைனலி இப்போ Nord Buds 3யோட ஆடியோ குவாலிட்டி வைஸ் நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப்
ஆஃப் ஜான்ரா ஆஃப் சாங்ஸ் வந்து கேட்டு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இதில நீங்க EDMலாம் கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பேஸோட அந்த பஞ்சினஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நல்லா பேஸ் பூஸ்டடா கேட்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த EDM சாங்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாரி சாங்ஸ்லாம் கேட்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கும். நல்ல ஒரு வைப் குடுக்கும். அண்ட் மத்தபடி நீங்க கிளாசிக்கல் அக்கூஸ்டிக் அந்த மாரி சாங்ஸ் கேட்கறீங்க அப்படின்னாலும், அதில செரெனட் EQ மோட் போட்டு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் இந்த வோக்கல்ஸோட எக்கோஸ், அந்த ஏரினஸ் அந்த மாரி விஷயமும் கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்கு. எனக்கு இதில மிஸ் ஆகுற ஒரு விஷயம் என்னன்னா, இதில மிட் ரேஞ்ச் நல்லா தான் இருக்கு. பட் வோக்கல்ஸோட அந்த கிளியர்னஸ் அப்படி பார்க்கும்போது, அதாவது அந்த ஒரு ஃபுல் பாடிட் வோக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்க மெலோடி கேட்கும்போது அது நல்லா கொஞ்சம் வோக்கல் ஃபார்வர்டா இருக்கணும். நல்லா இனிமையா இருக்கணும். அந்த விஷயம் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லைட்லி மிட் ரேஞ்ச் கொஞ்சம் ஸ்லைட்லி ரெசிஸ்ட்டா இருக்கிற மாரி தெரியுது. அதனால என்னன்னா, நீங்க மெலோடி கேட்கும்போது வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து வர மாரி வந்து தெரியும். உங்க பக்கத்திலேயே இருக்கிற மாரி தெரியாது. ஸோ இது வந்து இப்ப நீங்க வந்து உங்களோட ஃபேவரைட் சிங்கர் இருக்காங்கன்னா, சில பேரோட வாய்ஸ் வந்து ஸ்வீட்டா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஸ்வீட்டான வோக்கல்ஸ் வந்து மிஸ் ஆகும். மத்தபடி இத வந்து EDM கேட்கறதுக்கு நல்லா பேஸ் பூஸ்டடா கேட்கணும்னு நினைக்கிறவங்கலாம் இது சூப்பரா இருக்கும். அண்ட் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ₹2000 மேபி நீங்க வந்து OnePlusலயே இப்ப அடுத்த வேரியன்ட் வந்து அந்த நாட் பட்ஸ் 4 Pro இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து 4000 சம்திங் வரும். அண்ட் நாட் பட்ஸ் 3 Pro 3000 சம்திங்ல வந்து இருக்கு. அந்த பட்ஸ்க்கும் இந்த மாதிரி 2000 பட்ஸ்க்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ் எங்க பார்ப்பீங்கன்னா, மெயினா அந்த மிட்ஸ் குவாலிட்டில பார்ப்பீங்க. இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வோக்கல்ஸ் வந்து ஒரு ஃபுல் பாடிடா இல்ல. அதாவது ஒரு முழுமையான வார்த்தைகளோட உச்சரிப்புகள் வந்து மிஸ் ஆகுது. அந்த முழுமையான ஒரு வார்த்தைகளோட உச்சரிப்பு வந்து இந்த நாட்பட்ஸ் 4 ப்ரோல இருக்கும். அண்ட் நாட்பட்ஸ் 4 ப்ரோலயும் சரி, அந்த 3 ப்ரோவா இருந்தாலும் சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுண்ட் ஸ்டேஜ் தாங்க. அடுத்த பெரிய டிஃபரன்ஸ் அந்த சவுண்ட் ஸ்டேஜ் தான். ஏன்னா, உங்களுக்கு சவுண்ட்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் வைடரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிடுவீங்க. அண்ட் இதுல வந்து நீங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரபிள் நல்லா இருக்கிற சாங்லலாம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே சவுண்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டாப்ல இருந்து வர மாரி தான் ஒரு ஃபீல் குடுக்கும். பட் ஆனா, இதுல கேட்டுட்டு நீங்க இதுல கேட்கும்போது என்னன்னா, வோக்கல்ஸே வந்து கொஞ்சம் டாப்ல இருந்து வர மாரி தான் ஒரு ஃபீல வந்து குடுக்கும். ஸோ இது பிளஸ் அது இல்லாம மத்த லெஃப்ட் அண்ட் ரைட்ல வர அந்த ஸ்டீரியோல வர சவுண்ட்ஸா இருக்கட்டும், அண்ட் பேஸ்ல சில இன்னுமே கொஞ்சம் மோர் டீடைல்டாவும் வந்து இருக்கும். நாட்பட்ஸ் 4 ப்ரோல இந்த வாட்டி LHDC ஹைரஸ் கோடெக் வரதுனால இன்னுமே மோர் டீடைல்ஸும் வந்து கிடைச்சிரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ். மேபி நீங்க ஒரு ₹2000 பட்ஜெட்ல TWS OnePlus ஆல்ரெடி நாட்பட்ஸ் 3 யூஸ் பண்றேன். நான் வந்து ஒரு 4000ல போணும். பட் ஏதாவது குவாலிட்டில டிஃபரன்ஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். அதுல என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நாட்பட்ஸ் 4 ப்ரோல உங்களுக்கு மிட் ரேஞ்ச் குவாலிட்டி இன்னும் நல்லா இருக்கும். சவுண்ட் ஸ்டேஜ் இன்னுமே வைடரா இருக்கும். இத விட கம்பேர் பண்ணும்போது. இனிமே நெறைய டீடைல்ஸ் கிடைக்கும். நீங்க LHDC ஆடியோ கோடெக் வழியா யூஸ் பண்றதுனால. ஏன்னா, ஹைரஸ் ஆடியோ ஸோ உங்களுக்கு நெறைய டீடைல்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணும். நீங்களே வந்து உணருவீங்க. புதுசா நெறைய குட்டி குட்டி சவுண்ட்ஸ்லாம் கேட்குதே அப்படின்னு நீங்களே வந்து உணருவீங்க. ஸோ கண்டிப்பா மெலோடி கேட்கிறவங்களுக்கு இன்னுமே மோர் இனிமையா, இன்னும் ஸ்வீட்டான வோக்கல்ஸ் வந்து இன்னுமே வந்து உங்களோட ஃபேவரைட் சிங்கரோட வாய்ஸ் வந்து இன்னும் மோர் ஸ்வீட்டா வந்து உங்களுக்கு வந்து கேட்கும். மொத்தத்துல அவ்வளவுதான் இந்த நாட்பட்ஸ் 3 இயர்பட்ஸ்க்கான ரிவ்யூ. ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு 2000 அரவுண்ட் இப்பயும் பிரைஸ்ல இருக்கு. ஸோ எனக்கு நல்ல ஒரு பேஸ், நல்லா பூஸ்டடான ஒரு TWS வேணும்னு நினைக்கிறவங்க நாட்பட்ஸ் 3 இயர்பட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து போலாம். அண்ட் மத்தபடி இதுல ஃபீச்சர்ஸ் வைஸும் வந்து நல்லா இருக்கு. இப்ப நாட்பட்ஸ் 3Rக்கும் இந்த நாட்பட்ஸ் 3க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல அடிஷனலி 32 டெசிபல்ஸ் ANC வருது. அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸும் டுவல் கனெக்ஷன் அந்த மாதிரி பேசிக்கான எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து குடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா 2000ல ஒரு குட் ஆல் ரவுண்டர் பட்ஜெட் TWSன்னு வந்து சொல்லலாம்.